Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நெத்திமேடு செல்லும் சாலை சேரும் சகதியமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் மாநகராட்சி 49வது வார்டு உள்ளது. இந்த வார்டின் இதன் காரணமாக கோவை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் இந்த பகுதி வழியாக நெத்திமேடு செல்வது வழக்கம். இந்த சாலையை மட்டும் எஸ்கே கார்டன் பகுதி மக்கள் மற்றும் கொடம்பைக்காடு, காந்தி நகர், நேதாஜி நகர் என 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்றனர். தினசரி வாகனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 5,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்த சாலை தற்போது குண்டும் குழியுமாக உள்ளதோடு லேசான மழை பெய்தால் கூட சேரும் சகதியமாக இருந்தால் வாகனங்கள் இடறி விழுந்து அதில் பயணிப்பவர்கள் காயமடையும் நிலை ஏற்பட்டு வருகிறது. இதுவரை கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதனால் இந்த சாலை வாகனம் இயக்க முடியாத நிலையில் உள்ளது. இது குறித்து விளக்குவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் நம்முடன் இணைந்துள்ளார். இந்த ரோடு முக்கியமான ரோடுங்க சார். அதாவது கார்பரேஷன் லிமிட்ல உள்ள இந்த ரோடு ஃபிளைஓவர் கடியில் இருக்கு. ஏன்னா இந்த ஃபிளைஓவர் போட்டதுலேருந்து இந்த தார் ரோடு போடாமல் இருக்காங்க. ஒவ்வொரு அடியும் ரோடு டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு குழி இருக்கு. இது ரொம்ப அசௌகரியமா இருக்குது. 2000 குடும்பம் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது, போயிட்டு வரது ரொம்ப அசௌகரியமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்காக அதாவது கார்பரேஷன் டாக்ஸ் கண்ணாப்பண்ணு வாங்குறாங்க. ஆனா ஒரு முடிவும் இல்லை இதுக்கு. இந்த பைபாஸ் போட்டதுல இருந்து இந்த ரோடை போடவே இல்லை. 15 வருஷமா நகாய்க்கு நாங்க பலமுறை முயற்சி பண்ணி நகாய்கிட்டே பேசணும். இதை கார்பரேஷன்ல கேட்டா இந்த ரோட்ல தேசிய நெடுஞ்சாலை தான் போடணும். நாங்க நகாய்கிட்டையும் நாங்க சொல்லிட்டோம், மாநகராட்சிகிட்டையும் கொடுத்துட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யாருமே ஸ்டெப் எடுக்கல. இதுல நிறைய பேர் உளுந்து கை கால் உடைச்சு இது பண்ணி அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. ஒரு 2,000-2,500 குடும்பம் இதுல குடியிருக்கு. எஸ்கே கார்டன் இருக்கு, நேதாஜி நகர் இருக்கு, குடம்ப கார்டன் இருக்குது. இதுல தொழிற்சாலைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழிற்சாலை இருக்குது. லாரி நிறைய போக்குவரத்து இருக்கு. மழை பெஞ்சிருச்சுன்னா இதுல யாருமே வர முடியல. வந்தா வலிக்கு விழுவுறது, கை கால் ஓடிடுறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலு அங்கெங்கன்னு போய் சிரமப்படுறாங்க. நாங்க முன்னாள் மேயர் நடேசன் இருக்கும்போது முயற்சி பண்ணோம், நகாய் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த லெட்டர்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். மறுபடியும் மாநகராட்சியில் சொன்னோம், எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. மாநகராட்சியில் கேட்டால் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலை தான் போடணும், அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. அங்கே முயற்சி பண்ணோம்னா அவங்க நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம் பார்க்குறேங்கிறாங்க, இல்லைன்னா மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுங்கங்கிறாங்க. நாங்கள் மாற்றி பண்ணியிருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையுமே இல்லை. இந்த ரோடு இமீடியட்டாக போடணும், இல்லைன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணி இதை பெரிய போராட்டமாக பண்ணலான்னு ஐடியா இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த ரோடை உடனடியாக சரி செய்ய வேண்டும், இல்லடா என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவன தெரிவிக்கின்றனர். இந்த சாலையை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தாலும் மாநகராட்சி எல்கைக்குட்பட்டது என்பதால் மாநகராட்சி போட வேண்டும் என ஒரு தரப்பினரும், ஆனால் அவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை தான் பொறுப்பேற்றனர். எனவே இது 2 துறை அதிகாரிகளின் இழுத்தடிப்பு காரணமாக பொதுமக்கள் அவதியை சந்தித்து வருகின்றனர். ஆனால் தினசரி இந்த பாதையை பயன்படுத்தும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். லேசான மழை பெய்தால் கூட வலிக்கு விழுவதுதான் இங்கு வாடிக்கையாக உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன். ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.